பொண்டாட்டியின் சொந்தக்காரர்களை வீட்டை விட்டு துரத்துவது எப்படி? என்னங்க நீங்க ஒரு பொறுப்பே இல்லாம இருக்கீங்க. அவங்க கல்யாணத்தை பத்தி எப்ப பேச போறீங்க? ஏய், நீ சீரியஸா தான் பேசுறியாடி? சும்மா இருக்க கிழவி. என்னடி உட்கார்ந்துட்டே இருக்க? போ, எந்திரிச்சு போ. பாட்டி அவர் வீட்ல இல்ல. என்னது, வீட்ல இல்லையா? சிஸ்டர், அப்ப அவர் வீட்ல இல்லையா? ஆமா, அந்த ஆளுக்கு என் மேல லவ்வே இல்ல பாட்டி. என்னது, லவ்வே வரலையா? என்ன சிஸ்டர் சொல்றீங்க? இவ்வளவு பண்ணியுமே 2 வாரமா இங்க ஒளிப்பெல்லாம் போட்டு ஆக்டிங் டேலண்ட் எல்லாம் காட்டி ஒண்ணுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலையா? ஆமா, உங்க 2 பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை? அங்க பாரு, தலை செம்மையா வலிக்குது, ஒரு டீ ஒண்ணு போட. தலை வலிக்கிற அளவுக்கு என்ன வேலை செஞ்சு கிழிச்சிட்ட? இப்ப டீ உனக்கு வேணுமா? என்ன முக்கியமான வேலை? நீயே வெட்டியா தான் இருக்க. உனக்கு யார் முக்கியமானது கால் பண்ண போறா? சீக்கிரம் போ, வாங்கிட்டு வா. காண்டாம இருக்கும். என்ன வாங்கிட்டு வந்திருக்க? காய்கறி. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? காய்கறி வாங்கிட்டு சொன்னேன். மல்லிகை சாமான் வாங்கிட்டு வரல, நல்லா முத்தன முருங்கா வாங்கிட்டு வந்திருக்க. கொண்டு ஒரு வேலை கொடுத்தா ஏன் பாடா படுத்திட்டு இருக்க? ஜெயில கூட கைதிகளுக்கு இப்படி சோறு போட மாட்டாங்க, நமக்கு தான் இவ்வளவு கேவலமா போடுறாங்க. மா, என்னம்மா இது? சோறு, தக்காளி சோறு. அது தெரியுது, அதுலயாம்மா கேசரி பவுடர் கொட்டின? அப்ப வேணாமா? சரி கொடு. இல்ல வை, சாப்பிடுறேன் சாப்பிடுறேன். அப்ப சாப்பிடு. பெரிய இவ. மா, என்னம்மா உப்பு காரம் அறுசுவையில ஒரு சுவைய கூட காணோம்? ஓ, சாருக்கு அறுசுவை கேக்குதா? வீட்ல எந்த வேலையும் செய்யாம வெட்டியா இருக்க உனக்கு அறுசுவை கேக்குது. இன்னும் வெளிய போய் சம்பாதிச்சுட்டுலாம் வந்தா என்னென்னலாம் பாடாப்படுத்துவ. என்ன இழுவ பலமா இருக்கு. இங்க பாரு, வேணும்னா சாப்பிடு, இல்லனா வச்சுட்டு போ, சரியா? சை, என்னடா இது, வீட்டோட மாப்பிள்ளையா இருந்ததுக்கு இன்னும் என்னென்னலாம் சகிச்சுக்க வேண்டியது இருக்கு. நாய்க்குட்டி கூட இந்த காலத்துல ஊட்டியெல்லாம் விடுறாங்க, ஆனா நமக்கு இவ்வளவு கேவலமான முறையில சோறு போடுறாங்க. என்ன பண்ணி தொலைகிறது? இந்த கருமத்தை தான் சாப்பிட்டு தொலைக்கணும். என்ன பண்றது? வர வர வீட்டுல அவன் நமக்கு மரியாதையே கொடுக்க மாட்டா. பேசாம வேலைக்கு போயிடலாமா? ஐயோ வேணாம், வேர்க்கும் நமக்கு. ஆனா இங்க இருந்தா நம்மள மதிக்க மாட்டாங்களே. நல்ல அழகான பொண்டாட்டி, ஆனா பக்கத்துல போனா முறைக்கிறா. அவ பக்கத்துல நம்ம போனா நம்ம காலி. என்ன பண்றதுன்னு தெரியலையே. வேலைக்கு போல இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்களே. மாமா மாமா மாமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா ஈமான் வந்துட்டான். மாமா, கிளைமேட் சூப்பரா இருக்கு, நம்ம பீச் போலாமா? இப்பதான் பீச் எல்லாம் கண்ணுக்கு தெரியும் அவளுக்கு. மாமா, உங்களுக்கு பால் பாயசம் பிடிக்கும்ல, செஞ்சு தட்டுமா? ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்களே. பால் பாயசம் வச்சு தரலாம். பால் பாயசம் ஒரு மண்ணு வேணாம் எனக்கு. ஏதா சொல்லுங்க மாமா, ஜாலியா இருக்குல்ல, ப்ளீஸ் சொல்லுங்க. ஏய், எனக்கு தலை வலிக்குதுடி, டார்ச்சர் பண்ண மெஞ்சி போடி. ஏன் மாமா கோவமா இருக்கீங்க? எப்பவுமே பாசமா தானே பேசுவீங்க. இங்க பாரு, தொடரெல்லாம் வச்சுக்காத, செம்ம காண்டில் இருக்கிறேன். ஏஞ்சி போயிடு, தலை வலி போனா டிஸ்டர்ப் பண்ணாத. மாமா மாமா, பாசமா பேசலாம் தானே வந்தேன். எரிஞ்சு எரிஞ்சு விழுறீங்க மாமா. மாமா மாமா, வெளியே போலாம் வாங்க மாமா. ஏய், போறியா இல்லையாடி? சொல்லிட்டே இருக்கேன். இப்பதான் உனக்கு பாசம் பொத்துக்கிட்டு வரும். கோபத்துக்கு மட்டும் குறைச்சலே இல்லை. இவகிட்டலாம் இப்படிதான் நடந்துக்கணும். என்கிட்டயாவா நடிக்கிற நீ? வந்து பேசுறனால தானடி. வீட்டோட மாப்பிள்ளை தான் உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா போச்சா? ஒரு நாள் வீட்டுல இருந்து பாருங்க, சும்மா இருக்கிறதோட கஷ்டம் தெரியும் உங்களுக்கு. இன்னும் ஒரு வாரம் இதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணணும் போல இருக்கு. இதான் பாட்டி நடந்தது. ஓகே,
இது வேலைக்கு ஆகாது. இதை விட பெரிய பிளான் போட்டு மாப்பிள்ளை உன்னை சேர்த்து வச்சுட்டு தான் இங்கிருந்து போவேன். டேய் கட்டெரும்பு வாடா போலாம் வா. அப்ப நமக்கு சீன் இருக்கு போல இருக்கு. பேமெண்ட் இருக்கு. டார்லிங் கதவு தர டார்லிங். டார்லிங் கதவு திறங்க டார்லிங். யாராச்சும் ஓடி வாங்களே, வந்து காப்பாத்துங்களே. டார்லிங் கதவு திறங்க டார்லிங். டார்லிங் டார்லிங் கதவு திறங்க டார்லிங். ஐயோ கதை உடைக்கிறாளே. ஏய் என்ன ஏய் இந்த மாதிரி ஒண்ணு பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கிறேன். ஐயோ மச்சின்டா என்ன என் டார்லிங் உள்ள போய் கதவு சாத்திட்டா மச்சி. அவன் ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் மாத்தவும் பாத்ரூம் போயிருப்பான். இதுக்கு இல்லாம அழுவுறதே இல்ல மச்சி, என் மேல கோவப்பட்டுட்டு போய் கதவு சாத்திட்டா மச்சி. அவனோட உங்க ரெண்டு பேத்து மேல நான் தான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். வெறுப்பேத்தாத மச்சி, காப்பாத்து மச்சி. ஏய் என்ன கருமண்டி இதெல்லாம். டார்லிங் கதவு திற டார்லிங். டேய் இன்சைட் வா. மச்சி டேய் தம்பி டூரிஸ்ட் கைட். வெளிய வாடா. என்ன வர மாட்டேங்கிறான். மச்சி காப்பாத்து மச்சி. ஐயோ என்ன பயமுறுத்துறாளுங்க. டேய் வெளிய வாடா. உள்ள எதுவும் பண்ணி தொலைக்காதடா. என்னைய புடிச்சிட்டு போயிடுவாங்கடா. டேய் ஐயோ இது சரிப்பட்டு வராது. பயப்படாத. நூறு. இப்ப பாரு என் திறமைய. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இறங்கடா டேய். ப்ரோ நான் அந்த உலக தொட்டி போறேன் ப்ரோ. ஐயோ நல்ல விஷயம் தான், சந்தோஷமான விஷயம் தான். ஆனா அதை ஏன்டா என் வீட்டுல பண்ற? ஃபர்ஸ்ட் நீ என் வீட்டை விட்டு போடா, அப்புறமா உலக தோட்டலாம் போலாம். அப்படின்னா சாவுற அளவுக்கு உனக்கு பிரச்சனை? ப்ரோ அவ என்ன சீட் பண்ணிட்டா ப்ரோ. சீட் பண்ணிட்டாளா? இல்ல மச்சி, நான் சீட் பண்ணல மச்சி. நான் பாத்துட்டேன் ப்ரோ. அவன் தான் பாத்துட்டானாமே. இல்ல மச்சி, நான் ஏமாத்தல மச்சி. ப்ரோ அவ டெக்ஸ்ட் பண்ணிக்கிந்தா ப்ரோ. எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட டெக்ஸ்ட் பண்ணிக்கிந்தா ப்ரோ. அத நான் பாத்துட்டேன் ப்ரோ. நான் ஒன்னும் ஷேர் பண்ணல மச்சி. அவன் தான் என்னை துரத்தி லவ் பண்ணான். நான் அவனை எப்பவே அவாய்ட் பண்ணிட்டேன் மச்சி. அவன் இல்லாம என்னால இருக்கவே முடியாது மச்சி. ஏய் அதான் எனக்கும் புரியல. உங்க மூஞ்சிக்கெல்லாம் எப்படிடா லவ் வருது? எங்க லவ் பத்தி உனக்கு என்ன தெரியும்? எங்க லவ் ட்ரூ லவ். உன்ன மாதிரி நாங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு சிடிச்சிடுன்னு இருக்க மாட்டோம். எப்ப பாரு பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டுட்டு சிடிச்சிடுன்னு மூஞ்சி காமிச்சிட்டு லவ் பண்ண தெரியுதா உனக்கு? பாட்டி விட்டு போட ஆரம்பிச்சிருச்சு. லவ் பத்தி பேச உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. இனிமேலாச்சும் எங்களை பார்த்து உன் பொண்டாட்டிய லவ் பண்ண கத்துக்கோ. மாப்ள என் கண்ணே நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அவங்க கண்ணுல ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் நான் பார்க்கணும். சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன், ஹீமேன் இவர்கள் வரிசையில் ஹிப் ஹாப் தமிழன் சூப்பர் ஹீரோ பேபி லெட்ஸ் கோ. லண்டன், பாரிஸ், சிட்னி, டோக்கியோ முத்தம் ஒண்ணு தந்தாலடி நானு வயிறு முத்தே. ஊருக்குள்ள கேட்டு பாரு நாங்க கொஞ்சம் கெத்தே. சத்தியமா தேவையில்லை ஒப்பனோட சுத்தி என்ன வேண்டாம் என்று சொன்னால் நானு போவேன் செத்து.
சை, என்ன கருமண்டா இது? ஐயோ, மறந்துரு. என்னையே இப்படி சோதிக்கிற? எனக்கே அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற? இவ்வளவு பெரிய கெட்ட கனவை எனக்கே காமிச்ச. என் வாழ்நாள் பூரா இந்த மாதிரி கனவு வரவே கூடாது. நான் உனக்கு தீ மிதிக்கிறேன், நான் அங்க பிரவேசனம் பண்றேன், நான் பூச்சட்டி எடுக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கனவை மறுபடியும் காட்டிடாத ஆண்டவா. என்னை காப்பாத்துங்க. இந்த மாதிரி ஒரு கனவு மறுபடியும் வந்துடவே கூடாது. என்ன சாந்தப்படுத்துங்க ஆண்டவரே, சாந்தப்படுத்துங்க. வீடு புகையா இருக்கு. என்ன இவன் இதெல்லாம் பண்ண மாட்டானே? அஸ்தமங்கலம், அஸ்தமங்கலம், அஸ்தமங்கலம். அக்கா, அக்காவா? கூப்பிடாதடி, எதுக்கடி கூப்பிடுற? மச்சி, என்னது காலங்காத்தால பட்டையும் கொட்டையுமா இருக்கீங்க? ரைமிங் வேற. சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஏங்க என்னங்க காலையிலே பூஜைலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா, ஒரு கெட்ட கனவு கண்டேன். கெட்ட கனவா? என்ன கெட்ட கனவு? உங்க சொந்தக்காரங்க ஏதாவது நடந்த மாதிரி கனவு கண்டீங்களா? அப்ப கூட ஏன் சொந்தக்காரங்கள தான் சொல்றா பாரு. இல்ல. உங்க குடும்பத்தை ஏதாவது மண்டே போற மாதிரி கனவு கண்டீங்களா? அதுவும் இல்ல. அதுவும் இல்லையா? அப்ப உங்களுக்கு ஏதாவது ஆன மாதிரி கனவு கண்டீங்களா? ஐயோ, அப்ப என்னதான் கனவு கண்டீங்க? இதோ நிக்குதுங்கல்ல, இதுங்க ரெண்டுத்துக்கும் கல்யாணம் ஆகி அத நானே என் கையால ஆசீர்வாதம் பண்ற மாதிரி கனவு கண்டேன். ஐயோ, அது கெட்ட கனவு இல்லங்க, நல்ல கனவு. அக்கா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. காலையில கண்ட கனவு பலிக்குமா? ஐ, ஜாலி 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 ஜாலி. ஹை பை பண்ணுங்க. இந்த பைத்தியங்களை வச்சு நான் என்ன பண்ண போறேனோ? உனக்கு எனக்கு கல்யாணமாடா? சிஸ்டர் பயமா இருக்கு சிஸ்டர். பகல் கனவு பழிக்குன்னு சொல்லுவாங்களே சிஸ்டர். அதெல்லாம் நடக்காது, சும்மா இருங்க. ஐயோ, கனவுல வந்த கனவை நினைவுல பழிக்க வச்சிருவாங்க போலியே. இதுங்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு. அக்கா, அக்கா, ரிசப்ஷனுக்கு அனார்கலி வேணுமா காக்ரா சோலி வேணுமா? எனக்கு அனார்கலி தான் வேணும். பட்டு வெஸ்டி பட்டு சட்டை தான் வேணும். ஐயோ, ரிசப்ஷனுக்கு பிளேசர் தான் போடணும். சூப்பர் 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 சூப்பர். ஓகே ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஏங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாருங்களேன். அச்சச்சோ, என் கண்ணே வட்டுற போல இருக்கு. ஏய், ஆமா, ரெண்டு பைத்தியம் தான் இருக்கு, இன்னொரு பைத்தியத்தை காணோம். யாரை கேக்குறீங்க? அதான் மொபைல் ஷோரூம் வாசல் ஆடுற பொம்மை மாதிரி ஆடிக்கிட்டே இருப்பானே, உன் தம்பி. என் தம்பியா? ஐயோ, சொல்ல மறந்துட்டேங்க. அவன் லவ்வரை பாக்குறதுக்கு அமெரிக்கா போயிருக்காங்க அவன். ஆமாவா? ஆமாங்க. உன் தம்பி அப்படியே வாரண மரம் சூர்யா கிட்டார் எடுத்துட்டு அமெரிக்காவுக்கு லவ் பண்ண போயிருக்காரு. ஏன்டி இப்படி பண்றீங்க? இங்க பாருங்க, லவ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு வராது. எங்க குடும்பமே லவ் ஃபேமிலி, காதலுக்கு மரியாதை கொடுக்கிற ஃபேமிலி. பேபி, இறுதி மரியாதை செலுத்த வேண்டிய வயசுல காதலுக்கு மரியாதை. என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. உனக்கு தான் லவ் பத்தி ஒண்ணும் தெரியல. லவ் பண்ணவங்கள நிம்மதியா விடு. அக்கா, அக்கா, நான் முன்ன போய் டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு லவ் பத்தி ஒண்ணும் தெரியாதா? காட்டுறேன்டா, உண்மையான லவ்னா என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன்.
போட்டதான் அழகே. ஸ்ப்ரேயை போட்டாதான்ப்பா வணக்கம். விஜய் அஜித் எல்லாரும் தோத்து போயிடுவாங்க நம்மளை பார்த்து. அழகு செல்ல குட்டி. என்ன லுக்கு விடுறாவ? என்ன டிப் டாப்பா ரெடி ஆயிட்டு இருக்க? இங்க வெளிய போறியா? நான் வெளியே போல, என்ன பார்க்க தான் இந்த வீட்டுக்கு ஆள் வராங்க. ஆள் வராங்களா? யார் வராங்க? எங்க அக்கா வராங்க. அக்காவா? உனக்கு யார் அக்கா? உனக்கு அக்கா இருக்கும்போது எனக்கு அக்கா இருக்க மாட்டாங்களா? அவங்க உங்க அக்கா மாதிரி இல்ல, எங்க அக்கா அழகா இருப்பாங்க, சூப்பரா இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு எங்க அக்கா கூட தான் வீட்டுக்கு வருது. அதனாலதான் நான் டிப்டாப்பா கிளம்பிட்டு இருக்கேன். சரி, அவங்களே இங்க வராங்க. ஏன் வர்றாங்களா? உங்க அக்கா வீட்டுக்கு வந்தாங்களா? அப்ப நான் அதை கேட்டேனா? நீ மட்டும் எதுக்கு எங்க அக்கா வரதை கேட்டுட்டு இருக்க? வீட்டோட மாப்பிள்ளைய வந்தா இல்லாத கேள்வி எல்லாம் கேட்பீங்களா? நான் எதுவும் கேட்கல. வரட்டும். வந்துருவா, வந்துகிட்டே இருக்காங்க, கரெக்டா வந்துருவாங்க. போயிட்டு பெரிய மனுஷங்களாம் வராங்க. அதுவும் எங்க அக்கா பொண்ணு வேற வரா. நீ என்ன பண்ற? ஸ்வீட்டு காரம் எல்லாத்தையும் செஞ்சு ரெடி பண்ணு. போ, சீக்கிரம் போ. என்னது? நான் செய்யணுமா? ஆமா, நீ தான் செய்யணும், நானா செய்வேன். பாரு, பொண்டாட்டியா நடந்துக்கிடி ஒரு நாள் ஆச்சும். சமைய தெரியுமா? என்னத்தையோ பண்ணு. மாட்டினியா? இருக்குடி, இந்த ஒரு வாரம் நீ செத்த. பேபி சும்மா பேபி. ஏய் சும்மா இதோட உனக்கு கடைசி நாள். பாட்டி என்ன? அவங்க அக்கா வராங்களாம். அக்காவா? எதுக்கு? தெரியல பாட்டி. எங்க காணோம்? நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போ. நாங்க பாத்துக்கிறோம். நீ போ. இன்னும் காணோம். டைம் வேற ஆச்சு, இன்னும் காணமே. எவ்வளவு ஜூம் பண்ணாலும் தெரியலையே. உங்க அக்கா பொண்ணு அவ்வளவு அழகா இருக்குமா? நான் ஒன்னும் ஒன்ன மாதிரி ஏமாத்த மாட்டேன். எங்க அக்கா பொண்ணு உண்மையாலேயே செம்ம அழகா இருப்பா. அவன் அடையழகு என்ன, அவ உடையழகு என்ன, அவ உதட்டழகு என்ன, அவ கண்ணழகு என்ன. போதும் நிப்பாட்டு. உனக்கு பொறாம? அது மட்டும் இல்லாம எங்க அக்கா மெடல்லாம் வாங்கியிருக்காங்க. மெடலா? ஓ, உங்க அக்கா அத்லெட்டா? கொலாடி சண்டையில. ஆமா, எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் எங்க அக்கா மட்டும் ஃபர்ஸ்டா தண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துரும். அப்ப உங்க குடும்பம் ரவுடி குடும்பமா? சும்மா தூரத்துல யாரும் வர மாதிரி இருக்கு. அக்கா, அக்கா பொண்ணு வாங்க, உள்ள வாங்க அக்கா. உள்ள வாங்க. ஆமா, இதுதான் கரெக்டான டைம். ரோஸை கொடுத்துட வேண்டியதான். பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாத. வாமா அக்கா, வா அக்கா, வாங்கக்கா. அட வாங்கக்கா, வாங்க அக்கா மகளே, நீ வா, உக்காருங்கக்கா,
உட்காருமா. என்ன ரவி இப்படி துரும்பா இழைச்சி போயிட்டு இருக்க? ஆமாக்கா. ஏமா என் தம்பிக்கு நீ சமைச்சு போடுறியா இல்லையா? சாப்பாடு மட்டும்தான் இப்ப போறேன். ஏன் தம்பி உனக்கு ஏதாவது பிரச்சனைனா முன்னாடியே அக்காக்கு ஒரு ஃபோன் பண்ண மாட்டேன்? இப்படி வந்து நின்றுப்பல்ல. சரிக்கா. மாமா நீ கவலைப்படாத மாமா, டெய்லி உனக்கு சமைச்சு நானே ஊட்டி விடுறேன். அப்படியாடி சொல்ற செல்லக்குட்டி? சரிடி செல்லக்குட்டி, இனிமே மாமாக்கு ஏதாவது வேணும்னா நான் உன்கிட்டே கேக்குறேன், வேற யார்கிட்டயும் நான் கேட்க மாட்டேன். என்கிட்ட கேளு மாமா. அப்புறம்டா செல்லக்குட்டி, நல்லா இருக்கியா? காலேஜ்லாம் முடிஞ்சா? மாமா எப்போ படிச்சு முடிச்சிட்டேன் மாமா. நீ படிச்சு முடிச்சிட்டியா? எனக்கு இப்ப தானே தெரியும், இல்லனா ஊருக்கு வந்திருப்பல. மாமா என்ன நான் எதிர்பார்த்ததை விட இவ்ளோ அழகா இருக்க. ஐயோ பொறு நான் பாத்துக்கிறேன். கண்ணுக்குள்ளி இருக்கே அவ்ளோ அழகா இருக்கு. இந்த கண்ணுக்குள்ளி 9 வருஷமா இங்கே தான் இருக்கு. ஒருத்தையாவது பார்த்து அப்படி சொன்னாலா? எங்க அக்கா மக வந்து சொல்ல வேண்டியது இருக்கு. அப்புறம்டா செல்லக்குட்டி, உனக்கு என்ன பிடிக்கும்? மாமா எனக்கு நிறைய பிடிக்கும் மாமா. ஒரு நாள் எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கானா?